Knowledge is power, but only wisdom is liberty. Today, we are delighted to have Dr. A. Kalyamurthy, MA PhD, former District Superintendent of Police, world-renowned orator with us today. Your presence here is a testament to your commitment. We are grateful for your time and your willingness to share your knowledge and insight with us. We request you, sir, to share your words of wisdom with us. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. ஏன் கை தட்டுறீங்க எல்லாரும் எனக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்த இடத்துல தமிழில் பேசணுன்னு கை தட்டுறீங்க. இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட், பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் அவர் மதர் டங், தட் இஸ் இன் தமிழ், இட் வில் டச் யுவர் ஹார்ட். Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியன். தேவைன்னா நடுப்புற இங்கிலீஷ்லையும் பேசலாம், தமிழ்லையும் பேசலாம். பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் தமிழில் பேசுகிறேன். நடுப்புற உங்களுக்கு தேவையானதை ஆங்கிலத்திலையும் பைலிங்குவலில் பேசுவேன். அற்புதமான ஒரு மாலை நேரம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு நாங்கள் ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு, உள்ளத்தினுடைய உயர்வுதனை உயரத்திலே தாங்கி ஒரு அற்புதமான இந்த பள்ளிக்கூடத்தை மட்டுமின்றி ஒரு கல்வி குழுமத்தையே கட்டமைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய செயலாளர், என்னுடைய அருமை நண்பர், மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் அவர்களே, அதோடு மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கு நாங்கள் இந்த பள்ளியினுடைய முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற திருமதி பூர்ணா அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு நாங்கள் கற்று தெளிந்து ஒரு மருத்துவராக மருத்துவ சேவையை மட்டுமின்றி இந்த கல்வி சேவையையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய தம்பி மாத்ருபூதம் அவர்களே, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் அப்படிம்பார் பாரதி. அதெல்லாம் மீறி சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று நிரூபிக்கும் வகையிலே துணை முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற, கவர்னரிடம் சென்று இந்த பள்ளியினுடைய மரியாதையை உயர்த்திய உதவி தலைமை ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்களே, அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க மேடையிலே இவ்வளவு இடம் இருந்தும் கூட டாக்டர் காயத்ரி அவர்களும், இந்த குடும்பத்திற்கு ஒரு மூத்த உறுப்பினரான சந்திரமௌலி அவர்களும் கீழே அமர்ந்திருப்பதிலிருந்தே இது எப்படிப்பட்ட குடும்பம், எந்த அளவுக்கு அமைதியும் அடக்கமும் நிறைந்த குடும்பம் என்பதை இது போன்ற சின்ன சின்ன காரியங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. இந்த இடத்துல படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லாரும் புள்ள என்ன படிக்குது, மகாத்மா காந்திலையா, என்ன வகுப்பு படிக்குது, சிபிஎஸ்சி சிலபஸா அப்படின்னு கேட்குறாங்களே. முதல்ல பார்த்தோன்னே என்ன காரணம்? பணத்தை விட கல்வி உயர்ந்ததா? கண்டிப்பாக. எப்படி? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு.
இத்துணை நன்மைகள் அமைந்தது கல்வி என்பதோடு மட்டுமல்ல, வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி சிறந்ததுன்னு. இப்போது நான் பேசி முடித்த பிறகு இந்த மேடைக்கு அழைத்து பரிசு வாங்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, மாணவ மாணவிகள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரையும் பாருங்களேன். பெற்றோர்களுக்கும் சொல்லுகிறேன், மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன். இத்துணை பேர் நான் உட்பட இந்த மேடையில் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் பணக்காரங்கிறதுனாலயா? அல்ல. பின் என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது. படித்த அறிவுள்ளவனாக இருந்தா நீ மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சின்ன பிள்ளைங்க எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, பேசுறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ அமைதியாயிட்டீங்க. அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள் கூட உட்காந்துருக்காங்க. என்னுடைய தந்தை 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதலூரில். என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவ செல்வங்கள் நன்றாக ஊன்றி கவனித்து கொள்ளுங்கள். தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா. எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லைடா, தயவு செய்து படியும்பாங்க. சரி, அப்பா சொல்கிறாங்களேன்னு நானும் படித்தேன். இப்போ இதை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அருமை மாணவ செல்வங்களே, படித்ததுனால ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக முடிந்தது, இந்த மாவட்டத்திற்கே எஸ்பியாக கூட ஆக முடிந்தது, அதெல்லாம் வேற. ஆனால் பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இதுக்காக தான் படிக்கணும். எது உங்கள்கிட்ட இருந்து போனாலும் இந்த கல்வி மட்டும் உங்கள்கிட்ட இருந்து போகவே போகாது. நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பிள்ளைய ஏன் படிக்க வைக்கிறான்? ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த பேங்க் பேலன்ஸை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க, பிரித்து கொடுக்கலாம். இப்போது அதை மாதிரி உங்களில் ஒரு படித்த ஒருத்தர், இந்த எம்பிபிஎஸ் டிகிரியை நீ வச்சுக்க, இந்த பிஹெச்டி நீ வச்சுக்க, இந்த எம்ஏவை நீ வச்சுக்கன்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு கொடுக்க முடியுமா? அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு, இந்த கல்வியினுடைய சிறப்பு. இதை மாணவர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிர்வாகம் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டாக்கி கொடுக்கலாம். பெற்றோர்கள் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து படிக்க வைக்கலாம். ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களுக்கு சொல்லித்தரலாம். 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம். தண்ணீரை குதிரை மட்டும்தான் குடிக்க முடியும். அதனுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் குதிரை தான் தண்ணீரை குடிக்க முடியும். நீங்கள் தான் படிக்க முடியும். இந்த கல்வி படித்த மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. அதுதான் இந்த கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மாணவர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து, முதியவர்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுத்தான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னான்னு தெரியுமா? இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள்னா. ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், முதல் கடமை என்ன? படியுங்கள்னா. ஒரு பெண் எழுந்து கேட்டால் 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், 3வது கடமை படியுங்கள் என்றே சொன்னான். ஏன்? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ்.
Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. உங்களுக்கு தெரியுமா, a question was asked, what is the biggest regret in your life was? The Talks Show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. ஒரு லேரி கிங்னு அற்புதமான அறிவான ஒரு மனிதன். எந்த சப்ஜெக்டை கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுவான். அறிவோட அர்த்தத்தோடு பேசுவான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ சின்ன வயசில் செஞ்ச தப்பு என்னடா? லைப்ரரி நிறைய புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, படிக்காமல் விட்டுட்டேங்க. அவ்வளோ பெரிய புத்திசாலியே அப்படி சொன்னால், நம்மெல்லாம் 10th படிக்கிறவங்க, 9th படிக்கிறவங்க, 8th படிக்கிறவங்க அல்லது அதற்கு கீழே படிக்கிறவங்க எப்படி படிக்கணும்? எவ்வளவு பெரிய போட்டி நிறைந்த உலகமாக இது மாறிவிட்டது தெரியுமா உங்களுக்கு? இப்போ 10th படிக்கும்போதே சொல்கிறேனே உங்களுக்கு, +1 +2ல் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்? நிறைய 10th மாணவ மாணவிகள் இருக்கீங்க. உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல நான், சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இப்போ இந்த 10th படிக்கும்போது பாதி பேர் கேட்டிங்கன்னா நான் என்ஜினியர் ஆகணும், மீதி பேர் கேட்டிங்கன்னா நான் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் சில பேர் IAS IPS சிவில் சர்வீஸ் எழுதணும். சரி, இதெல்லாம் நினைக்கிறவங்க இதை ஏன் செய்ய முடியல? இப்போ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணுங்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம டாக்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு என்ன இருக்குது, என்ஜினியர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு என்ன இருக்குது, இந்த இந்தியாவில் என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? பிள்ளைங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க, கவனமாக கேட்குறீங்க, அதனால் இதை முதல்ல பதிவு செய்கிறேன். இந்தியா முழுமைக்கும் டாக்டராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள், 695 மெடிக்கல் காலேஜ் இந்தியா முழுமைக்கும் இருக்குது. இதில் 282 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். இதில் உள்ள இடம் 52,000. அதே மாதிரி 349 காலேஜ் பிரைவேட் காலேஜ், அதில் உள்ள இடம் 56,000. மீதமுள்ள கல்லூரிகளில் டென்டல் காலேஜ் இருக்கும், ஆனால் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க, மருத்துவ சீட் இருக்காது. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 78 காலேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவில் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த 78 மெடிக்கல் காலேஜில் எல்லாத்துலேயும் மருத்துவ இடம் உண்டு. இதில் 36 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், 32 காலேஜ் ப்ரைவேட் காலேஜ். இந்த 32 ப்ரைவேட் காலேஜில் 6,350 இடம் இருக்குது. இதே 36 அரசு கல்லூரி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் காலேஜில் 5,600 இடம் இருக்குது. 11,950 இடம் இருக்குது இன்றைய ரேட்டில். இந்த 11,950 இடத்துக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க தெரியுமா? 2024 வருஷம் அப்ளிகேஷன் போட்டது மட்டும் 24 லட்சம் பேர், இந்தியா பூராவுக்கும் சொல்கிறேன். 23,33,000 பேர் பரீட்சை எழுதினாங்க. 13 லட்சம் பேர் நீட்டு குவாலிஃபை பண்ணான். ஆனால் சீட்டு இருக்கிறது 1,08,000 சீட்டு தான். 10 பேருக்கு ஒருத்தர் தான் டாக்டராக முடியும். அப்போ இந்த போட்டி எவ்வளவு கடுமையாக இருக்குது. நீ உன் கூட இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட மட்டும் போட்டி போட போகிறதில்ல, நீட் வந்த பிறகு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரோடையும் சேர்ந்து போட்டி போட போகிறீங்க. ஒரு ஒயிட் கோட் போட்டுட்டு ஸ்டெத்தாஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு மாத்ருபூதம் மாதிரி அல்லது காயத்ரி மாதிரி நீங்கள் ஒரு டாக்டராக வரணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் மருத்துவர் ஆகணும், எவ்வளவு பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாம் அப்பா அம்மாவோட உட்காந்துருக்குறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று முதல்ல பதிவு செய்கிறேன். நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன். இந்தியா முழுவதிலும் படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தும் மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் உங்களை விட திறமையான, உங்களை விட அறிவான, உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பல லட்சம் பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க இயலவில்லை இந்தியா முழுமைக்கும். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுக்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? உங்களுடைய அறிவா, உங்களுடைய படிப்பா, உங்களுடைய திறமையா? அத்துணையும் இரண்டாம் பட்சம்.
முழு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இப்போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வெயிலிலும் மழையிலும், குளிரிலும் பனியிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று, தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று முடிக்கிறதுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டீங்க. தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மகாத்மா காந்தி பள்ளிக்கூடத்திலே நீ படிக்கிறாய் என்பதை மனதிலே பதிவு வைத்து. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர், அதிலும் குறிப்பாக தாயினுடைய கண்ணீர். அவங்களுடைய ஒரே ஆசை, உங்கள் அம்மாட்ட போய் நீ என்ன வேணும்னு கேளு, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், எனக்கு என்னடா கண்ணா வேணும், நீ படித்து பெரிய ஆளானா அது மட்டும் போதும். சமீபத்தில் அமெரிக்காவில் ஹூஸ்டனில் பேசும்போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வர்ற பிள்ளைங்க எவ்வளோ அறிவாக, எவ்வளோ ஒழுக்கமாக, பெற்றோர்களை பேணுபவர்களாக, பிள்ளைகளை படிக்க வைப்பவர்களாக, கடுமையாக உழைப்பவர்களாக எப்படி சார் இப்படி புள்ள வளர்க்குறாங்க? நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து, குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பிள்ளை வளர்ப்பு பற்றி இந்த பெற்றோர்களிடம் நான் வகுப்பு எடுக்க வேண்டும், நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். அவ்வளவு நன்றாக தாய்மார்கள் குறிப்பாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறீர்கள். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்களாலெல்லாம் இப்படி வளர்க்க முடியலையே, பிள்ளைங்களை வளர்த்தெடுக்க முடியலையே சார், அதுக்கு என்ன காரணம், ஒய்னாங்க. நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அந்த ஒற்றை காரணம்தான். பாருங்க, உங்களோட வந்து எல்லா அம்மா அப்பாவும் இடம் இல்லாமல் நின்றுட்டு பார்க்குறாங்க பாரு. எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு இந்த பிள்ளை மட்டும் படித்தா போதும், தலைமுறை மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற ஒற்றை சிந்தனையோடு தானே வருகிறார்கள். அப்படி வருகின்ற, அப்படி உங்களை நம்புகின்ற அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க போவது என்ன? தமிழில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே, குறிப்பாக பாமர மக்களுக்கு, பெரியவர்களுக்கு, தமிழ்நாட்டிலே தமிழனைப் போல, தமிழ் மொழியைப் போல உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறேங்க. ஆங்கிலம் அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிறீங்க, இங்கிலீஷில் 10 நிமிஷம் தப்பு இல்லாமல் பேச தெரியலைன்னாக்கா உன்னை எவனும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டான். நான் நல்லா படிப்பேன் சார், ஆனால் இங்கிலீஷ் வராது அப்படின்னா வெளியில் போ அப்படிமா. நான் ரொம்ப ஏழை சார், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க முடியல, வெளியில் போ. அம்மா இல்லை சார், அப்பா இல்லை சார், அதெல்லாம் எது சொன்னாலும் ஏற்கப்படாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், ஆங்கிலம் வேணும். உலகம் பூரா போட்டி போடுற சூழ்நிலை வரும்போது அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து தாய் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். தமிழ் வந்து வேலை கொடுக்காத, ஆனால் வாழ்க்கையை கொடுக்கும். அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிரிமேண்டுன்னு ஒரு இடம், அங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. என்னை பேசுகிறதுக்காக அழைச்சிட்டு போயிருந்தாங்க, ஆங்கில பேச்சு. உள்ளே நுழையும் போது, what we have learnt so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டேன். இது எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு பின்னால் திரும்பி வந்து பார்த்தா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை அமெரிக்கர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி போட்டு தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார்கள். அப்படின்னா எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் பாருங்கள். ஏன் எப்படி முடியுது? கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால், புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். டம்முன்னு ஒரு குண்டை போட்டு போயிடுவான். கத்தி துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? எங்கேருந்து வருது? அறிவுலேருந்து தானே வருது. அப்துல் கலாம் ஏன் அணு வந்து வெடிக்க வச்சு இந்தியா வல்லரசு வந்து நாடுகள் பயப்படணும் அப்படின்னு செஞ்சு காமிச்சார். எல்லாத்துக்குமே அடிப்படை எதுவாக இருக்கிறது? அப்போது இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில் சொல்கிறான், பிச்சை எடுத்தாவது படிடா,
அதனால தான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்கள நல்ல பள்ளியில், நல்ல மீடியத்தில், ஒரு நல்ல ஆங்கில மீடியத்தில் படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி இந்த பெற்றோர்கள், இந்த தாய்மார்கள்லாம் இந்த பாடுபடுறாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டியது யார்? நீங்கள் தான். பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு ஓர் 1000 தருதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. என்ன பரிசு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய பரிசு கல்வி தாண்டாங்கிறான். அப்போ படிக்கணுமா இல்லையா? படிக்கலைன்னா என்ன ஆகும்? குறிப்பாக இப்போ பார்க்குறேன், நான் இங்கே எல்லாரையும் பார்க்குறேன், ஒரு அறிவுபூர்வமான பிள்ளைகளாக தெரியுறீங்க. ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றேன். உங்களிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. நின்று கொண்டு பேசிக்கொண்டு உங்கள் முகம் தெரிகிறது. ஆனால் அந்த திறமை என்ன என்று உங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய எனக்கு தெரியாது. உன்னுடைய திறமை என்ன, எதற்கு படிக்க வேண்டும், என்ன ஆக வேண்டும் என்று நீ என்றைக்கு நீனே கண்டுபிடிக்கிறாயோ அன்றைக்கே உன்னுடைய வெற்றி துவங்கிவிட்டது. வெற்றியினுடைய முதல் படியிலே காலெடுத்து வைத்து விட்டாய் என்ற அர்த்தம். கண்டுபிடிக்க வேண்டியது நீதான். சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். சரி, கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் தட் இஸ் யுவர் ஐடியா, that is your vision, that is your mission, that is your passion. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கொண்டு அதிலே உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் நீ செலவு செய்தால் nothing in the universe can stop the idea whose time has come. எந்த இதுக்கு தடைக்கு மாற்றத்திற்கு வேலையே இல்லை. நீ தானே செய்யணும் அதை. சமீபத்தில் மாதృபூதம் பேசும்போது சொன்னார், ஒரேஷியஸ் ரீடர்னு. ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் இதை பதிவு செய்கிறேன். டை எம்டி என்ற ஒரு புத்தகம், பெரியவர்கள் நிறைய படித்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். டை எம்டி புத்தகத்தினுடைய பெயர். எழுதியவர் பெயர் டாட் ஹென்றி. அவர் கூப்பிட்டு கேட்குறார், ரொம்ப ஆழ்ந்து கேட்குறீங்க அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? டப்புன்னு ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், யூஎஸ்ஏல. கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி இட் இஸ் எ பிக்கஸ்ட் பிளேஸ். ட்வின் டவர் இஸ் தேர். உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற இடம், அதனால தான் அதை பிக் ஆப்பிள்னு கூப்பிட்றோம். அது தாண்டா காஸ்ட்லியஸ்ட் பிளேஸுங்கிறான். ஹீ செட் நோ. ஒரு பெண் எழுந்து உலகத்தில் கிடைக்கிற தங்கத்திலே ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து 20% தங்கம் கிடைக்குது, அது தாண்டா உலகத்தில் விலை மதிக்க முடியாத இடம்னு சொல்கிறாங்க. ஹீ செட் நோ. இன்னொருத்தர் எந்திரிச்சு யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எல்லாம் குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வரைக்கும் தோன்ற இடத்துலலாம் பெட்ரோல் வருது, அதுங்கிறான். அதே இல்லைன்னு. எல்லாரும் சேர்ந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, உலகத்தில் விலை மதிக்க முடியாத இடம் எதுன்னு நீனே சொல்கிறான். அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு அப்படின்னு. சுடுகாடுன்னா எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ். என்னடா சுடுகாட்டை போய் சொல்கிறானே, என்ன ஏன் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான் பதில். இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையை கண்டுபிடித்து, மின்சார பல்பை கண்டுபிடித்து உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படை அது ஆகிப்போச்சு. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு போயிட்டார். மேதகு மாமனிதர் நான் அதிகம் மதிக்கக்கூடிய, ஏன் அவ்வளோ தூரத்துக்கு போகணும் நம்ம? திரு ஆடிட்டர் சந்தானம் அவர்கள் இந்த திருச்சியை மாற்றணுன்னா கல்வி ஒன்றுனால தான் முடியும்னு ஒரு பெரிய கல்வி குழுமத்தை ஆரம்பித்து இந்த இந்திரா காந்தி காலேஜிலேருந்து, நேஷனல் காலேஜிலேருந்து, சாரநாதன் காலேஜிலேருந்து வரிசையாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். நினச்சதை செஞ்சுட்டு போயிட்டார்.
இதை விட அதிக அறிவு, அதிக வாய்ப்பு, மாத்திருப்பத்துக்கும் இது பொருந்தும், அத்தனையும் உள்ள நிறைய பேர், இப்போ நாங்கள் ஒன்று பேசிட்டோம் அதனால் அதை சொல்கிறேன், அப்புறம் செய்யலாம்னு நினச்சி செய்யாமலே போயிடுறாங்க. அவ்வளவு திறமை, அவ்வளவு அறிவு, அவ்வளவு வசதி, அவ்வளவு வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே போய் தூங்குறாங்க. அப்போது அது யாருக்குமே உபயோகம் இல்லை. இனிமேல் அடுத்தது சொல்கிறது தான் முக்கியம். டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, ப்ளீஸ் சூஸ் டு டை எம்டி. உன்கிட்ட இருக்கிற திறமையை பூரா இந்த நாட்டில் செஞ்சுட்டு போ, செய்யாமல் எடுத்துக்கிட்டே போயிடாதாங்க. அதனால தான் கிரேவ்யார்டில் அவ்வளோ அறிவு இருக்குது, அங்கே போக வேண்டாம் இங்கே செய்யுங்கிறாங்க. இப்போ மூதாதையர்கள்லாம் அதுதானே இங்கே தானே செய்கிறோம். இப்போ அவரும் இதை இங்கே தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே இன்னும் செய்ய முடியும் என்பதற்காக இந்த பதிவு. சரி, அதை செய்யறதுக்கு எல்லாரும் நினைக்கிறோம், ஏன் நம்மளால் செய்ய முடியல? அதுக்கும் பதில் சொல்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக ஒரு 4 லைன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தும் இது. ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், summer has gone, and the winter is here, but the song I mean to sing remain unsung, for I have spent my days stringing and unstringing my instrument. தமிழில் சொல்லணும்னா, வசந்த காலமும் போய்விட்டது, குளிர்காலமும் போய்விட்டது, கோடை காலமும் கடந்து விட்டது, ஆனால் நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே போகப் போகிறேன். இது யார் சொல்கிறார்? ரவீந்திரநாத் தாகூர். அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இந்த மக்கள் எப்படி இருக்காங்க, ஏன் செய்யாமல் இருக்காங்கங்கிறதுக்காக இதை சொல்கிறாரு. என்ன சொல்லணும்னா விளக்கமாக புரிகிற மாதிரி, these words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. Start to building your life is today, not 10 years from today, when you have more time. Reflect on what it is you want to create in this world when you are no longer here. Greatness begins when you beginning something which does not end with you. இப்போ பாருங்கள், அவர் பெரியவர் சந்தானம் அவர்கள் இந்த கல்வி குழுமத்தை ஆரம்பித்து வைத்துவிட்டு போய்விட்டார். எதிராக கிரேட்னஸ் சொல்கிறான்னா, நீ போனதுக்கு அப்புறமும் எது ஒன்று வளர்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன். அடுத்தவர்களுக்கு உபயோகமாக உண்டாக்கி வச்சுட்டு போகிறான்னா அவன் தான் வாழ்ந்ததில் அர்த்தம்னு சொல்லிட்டான். அப்போ நினச்சி பாரு, நம்மெல்லாம் அது மாதிரி என்ன செய்கிறோம்? கண்ணதாசன் சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைம்பார். ஏன்னா நான் போனாலும் என் பாட்டை நீ பாடிக்கிட்டு தாண்டா இருக்கணும், எனக்கு அழிவே இல்லைம்பார். இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல கண்ணதாசனை உதாரணமாக, உங்கள்கிட்டையும் அதே சக்தி இருக்குது தானே, அவர்கள் அத்தனை பேர் மனிதர்கள் தானே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? படிக்கிறவங்க என்ன செய்யணும், பெரியவங்க என்ன செய்யணும், எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் அழகாக சொல்லுவான், ஐ வாண்ட் டு யூஸ்ட் அப் தரோலி வென் ஐ டை, த ஹார்டர் ஐ ஒர்க் த மோர் ஐ லிவ், ஐ என்ஜாய் மை லைஃப் ஃபார் இட்ஸ் ஓன் ஷேக், த லைஃப் இஸ் நாட் எ பிரீஃப் கேண்டில் டு மீ, இட் இஸ் எ ஷார்ட் ஆஃப் எ ஸ்ப்ளெண்டிட் டார்ச், I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. என் கையில் இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்க, உயிரோடு இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் அது சின்ன மெழுகுவத்திரி இல்லைடா, பெரிய பவர்ஃபுல் டார்ச். அதை மேலும் மேலும் ஒளிபொருந்தியதாக மாற்றி அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போகலன்னா நான் வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லைன்ட்டான். அத்துணையும் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இதை ஏன் செய்யணும் தெரியுமா? When you were born, you cried while the world rejoiced. You live your life in a way, in such a way, when you die, you rejoice while the rest of the world cries. நம்ம பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறக்கிறோம், எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்ம இறக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். ஐயையோ போக போகிறோமே, இன்னும் வாழ்க்கை முடிக்கவே இல்லையே, இன்னும் இதை செய்யலையே அதை செய்யலையே, அப்படி இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்ட்டு உலகமே அழுவணும். அப்துல் கலாம் சார் செஞ்ச மாதிரி இந்த உலகமே அழுவணும்னா மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று தன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அதை செய்வதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சிறிய குழந்தைகள் இதை இந்த வயதிலேயே முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான்
வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கா? இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அதை படித்தா இவ்வளோ பெரிய ஆள் ஆகலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவில்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? எவனாவது படித்தவன்லாம் வந்து எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்கா, ஏன்டா படிக்கிற அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? படிக்காதவன் எவன்டா பெரிய ஆளாக இருக்கான்னு கேளுங்க. காமராஜரை சொல்லுவான், எம்ஜிஆரை சொல்லுவான், ஒரு 4-5 பேரை சொல்லுவான், கலைஞர்மா 4 பேர் சொல்லுவான். அதுக்கு மேலே சொல்கிறான்னா 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது. ஸ்டீவ் ஜாபில் ஆரம்பித்து மைக்ரோசாஃப்டோட ஓனரில் ஆரம்பித்து பில்கேட்ஸில் அவன் எல்லாரும் படிக்கலைன்னு எவனா சொன்னால் நம்பாதீங்க. த பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு 2 பில்லியன் படிக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பித்து முடிக்க வேண்டாம், எதுக்கிட்ட அந்த நேரத்தை வீணாக்கணும், நம்ம தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோமே, இதை டெவலப் பண்ணணும்னு விட்டுட்டு வந்தான ஒழிய படிக்காமல் வரல. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் கோடிக்கணக்கான பேர் படித்து படித்த அறிவாளிகளாக மாறி இந்த உலகம் நடக்கிறது, இந்த நாடு இயங்குகிறது என்றால் படித்தவர்களால் மட்டுமே. ஆனால் ஒழுங்காக படிக்கணும். ஒழுங்காக படிக்கிறதுனா என்ன? படிச்சுட்டு நல்ல காலேஜில் சேரணும். சும்மா எதையாவது ஒரு இடத்த எடுத்தோம், ஃப்ரெண்டு எடுத்தான், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதையாவது படிச்சுவிட்டு, இந்த வடிவேல் சொல்லுவான்ல ஒரு படத்தில், நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தானே, அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு 60 சப்ஜெக்ட்டுக்கு 20 சப்ஜெக்டை அரியர்ஸ் வச்சுக்கிட்டு ரோட்டில் நானும் கிராஜுவேட் தான் போனால் ஒரு பயிலும் வேலை தரமாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதியுள்ளவை மட்டுமே வாழ முடியும். உன்னை கூப்பிட்டு அவன் வேலை தரணும்னா அவன் கம்பெனி முதல் போட்டிருக்கிற கம்பெனி நடக்கணும்ல. இன்றைக்கு 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கிறது. 50 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை. ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கல. வேறு மாநிலத்திலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறான். இங்கே வேலை மிக அறிவாக இருக்கிறவன் இங்கே வேலை இல்லைன்ட்டு இதை விட சம்பளம் தரான்னு வெளிநாட்டுக்கு போகிறான். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அதை உபயோகப்படுத்திக்க வேண்டியது இவ்வளவு கஷ்டப்படுற இந்த பெற்றோர்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்து எடுத்து சொல்ல வேண்டுமா இல்லையா? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடாம்பர் ஜீவா. கால் வயிற்று கஞ்சையிலார் இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லாரம்பாம் பாரதி. படிக்கலைங்கிற ஒன்று தாண்டா இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம். முட்டா பசங்களை படிக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால தான் அவர் சொன்னார், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. உலகமே பார்த்து தமிழ்நாடு எவ்வளோ புத்திசாலி, எல்லாரும் படித்தவனாக இருக்கானேன்னு பார்த்து பெருமைப்படுற நாள் எந்த நாளோ அதாண்டா நன்னாள்னா. ஏன் அப்படி சொன்னார்? அதை பின்னாடி வந்த பாரதிதாசன் சொல்கிறாரு, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். என்ன அர்த்தம்? அப்பா பணக்காரர் இருப்பார், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான், நின்றபடி அடுத்த தலைமுறையில் விழுந்துருமா. ஏழை பிள்ளையாக இருப்பான், படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அப்படின்னா இந்த படிப்பினுடைய எப்படி அமைதியாயிட்டீங்க பாருங்கள். அப்போ இந்த படிப்பினுடைய அவசியம் எந்த அளவுக்கு என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. நீ நல்லா படித்தனாக்கா நல்ல வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. கல்வியினுடைய பொருள் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அது அதில் ஒரு அங்கம். நீ படித்தனா நிறையா நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னா நம்ம ஊர் கவுன்சிலரே கலெக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கிறான்னா நம்ம எதுக்கடா படிக்கணும்னு நினச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல கல்வி. கல்வி ஒழுக்கத்தை தருவதற்காக. என்ன ஒழுக்கம்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின்பால் பட்டது. இந்த கல்வி குழுமத்தில் நான் பேசும்போது எனக்கு பிடிச்ச ஒன்று இந்த ஒழுக்கம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்கங்கிறதுனால இதை பதிவு செய்கிறேன். நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது யாராக இருந்தாலும் நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் மனதிலே நினைத்து விடாதே.
5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பும் கலாச்சாரமும், உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும், ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகின்றன என்பதை தயவு செய்து ஒருபோதும் மாணவர்களே, மாணவிகளே மறந்தே விடாதீர்கள். இந்த காலகட்டத்திலே கல்வியினுடைய பயனை இவ்வளவு அறிந்து, வாழ்க்கையினுடைய உத்தமத்தை இவ்வளவு உணர்ந்து, இதெல்லாம் செய்ய முடியாமல் போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த காலத்திலே என்ன? இப்போ மாத்திருப்பூதம் சொல்லும்போது அதை சொன்னார், ரவி சார் என்னை பார்க்கும்போது அதை சொன்னார். இது இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான ஒன்று என்ற காரணத்தினால் அதை விளக்கமாக உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஒரு சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் பேசினதை சைபர் கிரைமில் வேலை பார்த்த எஸ்பிங்கிறதுனால உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே உங்களை வாழ்க்கையை வடிவமைத்துக்கொள்ள அது மிகவும் உபயோகமாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜை பற்றி சொன்னேன், என்ஜினியரிங் காலேஜை பற்றி சொல்லலை. என்ஜினியரிங் காலேஜ்னால் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், சாஸ்திரா, சாரநாதன் அப்படின்லாம் நம்ம இங்கே நினைப்போம். ஆனால் அதெல்லாம் மீறி காலேஜஸ் இருக்குது, அதுக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்தியாவில் 23 ஐஐடி இருக்குது, 31 என்ஐடி இருக்குது, திருச்சியிலே இருக்குது ஒன்று, 26 ட்ரிபிள் ஐடி இருக்குது, கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் 59 இருக்குது. மொத்தம் கூட்டினீங்கன்னா 100 காலேஜ் இருக்குது. இந்த காலேஜெல்லாம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ இந்த ஐஐடின்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? எல்லோரும் இங்கே தானே படிக்கிறீங்க, சிபிஎஸ்சியில் என்சிஆர்டியில் படிச்சுட்டு நீட் எழுதுகிற மாதிரி ஜேஇ எழுதுறீங்க, ஜேஇ மெயின் எழுதுறீங்க, ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறீங்க. இந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதி இந்தியாவிலே ஃபஸ்ட் மார்க் வாங்கினவனை, நீட் எழுதி இந்தியாவிலே ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பாராட்டுறதுக்காக ஜெய்ப்பூரில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் சமீபத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. நடந்ததை அப்படியே சொல்கிறேன், பெற்றோர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே போனோன்னா 6 பேர் மேலே வர்றான். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு, 720க்கு 720 மார்க். எதில்? நீட்டில். ஜேஇ மெயினில் 300க்கு 300 வாங்கினவன் 3 பேர், அதில் அஸ்வின்கிறவன் தான் ஃபஸ்ட்டு. ஜேஇ அட்வான்ஸில் கார்த்திகே குப்தா, ஸ்துதி கந்த்வாலா, அப்படியே தொடருது அந்த பேர். இவங்க எல்லாம் மேடைக்கு வராங்க, அவங்க அம்மா அப்பா கூட வர்றாங்க. பரிசை கொடுத்தோன்னே நான் கேட்டேன், உங்கள்கிட்டலாம் சொல்லணுமேங்கிறதுனால, ஏண்டா எங்கள் ஊரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கே படாத பாடுபடுறான் அந்த பிள்ளைங்கள்லாம், எப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற? இதில் இந்த ஜேஇ அட்வான்ஸ் இருக்க, இட் இஸ் சப்போஸ் டு பி எ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல். உலகத்திலேயே கஷ்டமான ஒரு எக்ஸாமினேஷனாக அது பார்க்கப்படுகிறது. அதில் 360க்கு 200 வாங்கினா பாம்பே ஐஐடியில் சீட்டு கிடச்சிடும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர். ஏன் அப்படி பாம்பேன்னு சொல்கிறேன் தெரியுமா? போன வருஷம் மட்டும் பாம்பே ஐஐடியில் 85 பேர் ஒரு வருடத்திற்கு 1.20 crore சம்பளத்தில், ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளத்தில் 23 வயசு உள்ளவன் போகிறான். உன்னால் ஏன் போக முடியாது? அதே சப்ஜெக்ட் தான் நீ படிக்கிற. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ உண்டான தெலுங்கானாவில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் 1500 பேர் போகிறான் வருஷத்துக்கு. தமிழ்நாட்டிலேருந்து 250 பேர் கூட போகல. ஏன்? நம்மளால் முடியாது. பயம். நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் த லைஃப். கேல்குலேட்டர் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ், ஆல்வேஸ் பே ஹியூஜ் டிவிடெண்ட்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும். செல்ஃபோன் அப்படி தானே கண்டுபிடிச்சான். இப்போ இந்த ஐஐடி என்ஐடிலேருந்து போகிறவன் தானே அதை செய்கிறான். அவ்வளோ பேரும் அந்த ஐஐடியிலேருந்து போகிறான். அவன்கிட்ட கேட்டேன் நான், மேலே வர்றவன்ட்ட, அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் முகத்தில் பல கோடி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. நான் கூட நினச்சேன் பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு, அதனால் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த கல்பனா குமாரின்னு 720க்கு 720 மார்க் வாங்கின பொண்ணுகிட்ட உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். ஆட்டோ டிரைவர்னுச்சு. ஒத்த பல்பு வீடு சார். எங்கள் அப்பா ராத்திரி 12 மணிக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு வருவார். புள்ள படிக்கிறது கெட்டு போடனா ஆட்டோலேயே நுடக்கிட்டு படுத்துக்குவார் சாருங்குது. அந்த கார்த்திகே குப்தா கேட்டான், அவன் தான் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு வந்தவன். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகணும். பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா?
பணக்கார குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதற்கு இந்த கல்வி வேண்டும். அப்போ அவன்கிட்ட கேட்டோன்னே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 10th 11th 12th 3 வருஷம் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல சார், செல்ஃபோனை பார்க்கவே இல்லை சார். முதல் காரணம். இரண்டாவது காரணம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படித்தேன் சார். டே ஸ்கூலில் படிக்கிறதையும் சேர்த்து சொல்றியாடான்னு சீஃப் செக்ரட்டரி கேட்டார். இல்லை சார், அது வேற சார். பின்ன எப்படா 8 மணி நேரம் படித்தேன் நான் கேட்குறேன். 4 மணிக்கு எந்திரிப்பேன் சார், 7:30 மணி வரைக்கும் 3.5 மணி நேரம் படிப்பேன் சார், ஸ்கூலுக்கு போயிடுவேன் சார். சாயங்காலம் வருவேன் சார், காஃபி சாப்பிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன் சார். ராத்திரி 11:30 மணி வரைக்கும் படிப்பேன் சார். 6 மணி நேரம் தான் சார் தூங்குவேன். உங்களால் முடியாது. எந்த விதத்திலே தமிழ்நாட்டு மாணவர்கள் மாணவிகள் குறைவானவர்கள்? ஏன் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பெற்றோர்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களே, இது மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதை பார்த்து விட்டு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறதுனா மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா வாங்கி கொடுக்குறீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன செய்யுது? அந்த பிள்ளையோட அப்பாட்ட கேட்குறாரு, சீஃப் செக்ரட்டரி கேட்டார், எப்போ அப்பாவும் பிள்ளையும் பேசிக்குவீங்கன்னு. லேண்ட்லைன் இருக்குது சார். நான் அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, சார் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் சார், வேண்டான்ட்டான். 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேண்டாப்பான்னு சொல்லிட்டான். யார்? புள்ள சொல்கிறான். ஏன்டா வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நான் கேட்குறேன் அவன்கிட்ட. இல்லை சார், என்னோட 7-8 பேர் ரூம்மேட்ஸ் சார், எல்லோரும் டார்மிட்ரி, யார்கிட்டையுமே செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை சார். நான் அவன்லாம் என்னடா ஆனான்? இந்த பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு வரிசையாக உட்காந்துருக்கான், எல்லா பேரும் பாம்பே ஐஐடியில் சேர்ந்துருக்கான் சார். அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, செல்ஃபோன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரை. செல்ஃபோன் என்பது ஒரு சாபம். அதை முறை தவறி உபயோகப்படுத்தினால். அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த நிகழ்வுகள் 2 சொல்லுகிறேன், உண்மை நிகழ்வுகளை. உங்களை மாதிரி 10th 11th 12th 16 வயசு 17 வயசு படிக்கிற பிள்ளைகள் 3 மாதத்திற்கு முன்னால் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெற்றோர்களும் சொல்ல தயங்குவது, ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியாக சைபர் கிரைமை பற்றி தெரிஞ்சதுனால உங்களுடைய நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன். அத்துணை அசிங்கங்களும் அந்த பாய்ஸ் லாக்கர் ரூம்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆகிடுது. டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை போல இன்னொரு சம்பவம் நடந்துவிடும், ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும் என்பதை அறிந்த காவல்துறை இரவோடு இரவாக 27 பேரை காவல் நிலையத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார். எப்படி அமைதியாயிட்டீங்க பாரு. எல்லாருக்கும் நல்லதை கேட்கணுங்கிற எண்ணம் இருக்குது, பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அது செயல்படுத்த வேண்டாமா? However, all the positive thinking in the world will not amount to anything without decisive action. இதெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, செயல்படுத்தணும். காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக போய் கதவுகளை தட்டுகிறார்கள். என்னன்னு கேட்குறாரு போலீஸ் ஆஃபீஸர், டெப்டி கமிஷனர் வந்து கேட்குறாரு, என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது சார், கல்யாணமே ஆகாது சார், என் பையன் பேப்பரில் வந்துடக்கூடாது சார், பாஸ்போர்ட் கிடைக்காது சார், விசா கிடைக்காது சார். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். எல்லாரும் சேர்ந்து பேசி அத்தனை பேர்ட்டு எழுதி வாங்கிட்டு எல்லாம் 18 வயசு கீழே உள்ளவனாக இருக்கான்னு தொலைஞ்சு போன்னு விரட்டி விட்டாங்க. கேஸ் போட்டிருந்தா என்ன ஆகும்? இங்கே படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அற்புதமான ஆசிரிய பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இங்கேருந்து போய் ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் சேருது. சின்ன வயசுலேயே ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ணி கெட்டு போதீங்க. ஃபேஸ்புக்கில் அடுத்த பக்கம் இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாது உங்களுக்கு. ஒருத்தன் அங்கேருந்து ஹிருத்திக் கரண் சின்கா ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு, அதனால சொல்கிறேன். அதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலை, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், அக்செப்ட் பண்ணிடுது. அங்கே தான் அந்த பெண் விழுந்தது. நட்பாகிறது, காதலாகிறது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான்.
ஆனால் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேங்கிறதுக்கு முன்னாடி கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கல்லூரியிலே கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை. காதலுக்கு முக்கியம் கொடுத்தவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தில் வந்து என்னிடம் கதறியவர்களை நான் அறிவேன். ஒரு மனத்தாங்கலோடு இதனை வெளிப்படுத்துகின்றேன். அந்த ஹிருத்திக்ங்கிறவன் அந்த பொண்ணை ஏமாற்றி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறேனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறான். பெரிய பின்புலம் உள்ளவன், அரசியல் பின்புலம், பணபலம் உள்ளவன். ஒரு நாள் ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீ என்னை நம்பணும்னா நீ குளிக்கும்போது ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கிறான். முதல்ல அந்த பொண்ணு அனுப்பலை, 4 நாள் டார்ச்சர் பண்ணுறான், அனுப்பிச்சிடுது. எப்படி பிளாக்மெயில் பண்ணுறான் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழித்த பிறகு கதறிக்கொண்டு ஒரு நாள் 6 மணிக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பேசுது. அப்போ தானே அப்பாவை கூப்பிடுவீங்க. 7:15 என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை நன்கு அறிந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஆசிரியர் என்னை கூப்பிட்றார். என்னங்க அழுவுறீங்க, அழுவுறதை நிறுத்திட்டு சொல்லுங்கன்னு கேட்குறேன். பதறார். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருந்த ஏடிஜிபிலேருந்து எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி போய் நார்த்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அப்பாவுடைய பின்புலத்தை பார்த்துட்டு எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொன்னோம். நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் இஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பை அ வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டார். சுனிதான் ஒரு பெண் நீதிபதிகிட்ட போணுச்சு அந்த வழக்கு. நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சாக்கா அதை பார்த்தோன்னே ப்ளூடிக் வருது இல்லையா, அப்போது அதை மட்டுமே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்கிறேன் தெரியுமா? ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏன்? நோ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் த நோ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வில் பி சேம் அன்லெஸ் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சேம் ஃபிங்கர் ஆஃப் த சேம் பர்சன். இதை வச்சு உன் செல்ஃபோன்லேருந்து போய் ப்ளூடிக் வந்தால் நீ தாண்டா. சுனிதா என்ற பெண் நீதிபதி 3 பேருக்கு முதல் முறையாக ஹிருத்திக், கரண், சின்ஹா என்ற 3 பேருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும், இந்த செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இந்த ஒன்றுமறியாத இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். வாங்கி கொடுக்குற அம்மா அப்பா இதை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? ஸ்டீவ் ஜாபுங்க ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்சோன்னு சொன்னான். ரொம்ப அருமையாக கேட்குறீங்க, அதனால சொல்கிறேன். ஆப்பிள் ப்ரூவ்டு தட் எ செல்ஃபோன் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு வித்தின் 10 years. எவ்ரி ஒன்ஸ் இன் எ ஒயில் எ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் கம்ஸ் அலாங் அண்ட் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். My magical product, that is cell phone, Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கையகல செல்ஃபோன் வந்து இந்திய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் புரட்டி போட்டு விட்டது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. இரவு தூங்கும்போது போர்வைக்குள்ளே 9 மணிக்கு மேல் எரிகின்ற செல்ஃபோன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். மறுக்க முடியுமா? நான் உதாரணம் சொல்ல முடியும் என்னால். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. எந்த வயதிலே, எந்த நேரத்திலே, எப்படி என்பதை யார் மூலமாக, எந்த மொழியிலே பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். நீங்கள் செய்ய தவறினால் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் செல்போன் திரைகளும் ஒன்றுமே அறியாத இந்த பச்சிலம் குழந்தைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளிவிடும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஏதோ செல்ஃபோன் வச்சுருக்கோம், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்லாம் பெற்றோர்கள் இருக்காதீங்க. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்ஃபோனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். 8000 கோடிக்கு அதிபதி அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் ஜெஃப் பெசோஸ், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போயிடுச்சுங்க. நம்புறீங்களா? நீங்கள் நானே ஏமாத்துறோம். எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் இருக்குது சார், அதனால யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. எந்த செல்ஃபோனில் ரீச் ஆகுதோ அந்த மெசேஜை அந்த செல்ஃபோனில் என்கிரிப்ட் பண்ணி சேமிக்கப்படுவது இல்லை.
உன் செல்ஃபோனை கொடுத்தா அரை மணி நேரத்தில் நம்ம வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறி எடுப்போம். எல்லா வழக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? வாட்ஸ்அப் உரையாடலை எடுத்து தான். எத்தனை பேருக்கு இது தெரிகிறது? அது மட்டுமா, நிஜ வாழ்க்கையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ இந்த செல்போனிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணையும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் செய்ய வேண்டும். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செல்போன் திரைக்கு முன்னால், கம்ப்யூட்டர் திரைக்கு முன்னால் செய்வது அத்துணையையும் செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? முடியாது. எத்தனையோ கோடி பேர் இருக்கான், நம்ம செய்கிறத எவன்டா பார்க்க போகிறான்? மாற்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. இது யார் சொல்லி தருவது பிள்ளைகளுக்கு? கடலுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனால் கூட அலை வந்து பேசும்போது அடிக்கும்போது டபால்னு கையை பிடிக்கிறீங்கள. செல்ஃபோனை வாங்கி கொடுத்தா ராத்திரியில் அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? பல குடும்பங்கள் அழிந்து போகின்றனங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு அந்த செல்ஃபோனுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தெரியுமா? இந்த உலகத்தில் நீ என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும் தெரிஞ்சுக்கலாம், நல்லதை என்ன கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்துறதுக்கு கூட சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையே. தவறு செய்பவர்களை தண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. செல்ஃபோனில் போய் கேம் விளையாடி பணத்தை தோக்குறானே, கொஞ்சமாவது அறிவு இருந்தால் நம்ம செய்வோமா? அவன் அந்த மாதிரி செல்ஃபோன் கேமை உண்டாக்குனதே அல்ல கேம்பிளிங்கை வச்சதே அவன் சம்பாதிக்கிறதுக்காக. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக அதை நடத்துகிறான் அவன் நேரத்தை விட்டு. அந்த அறிவு கூட நமக்கு இல்லையே. எவனாவது சூதாடி பணக்காரனானவனை காமிங்க, சூதாடி வீட்டை விற்றவன் 1000 பேரை காமிப்பீங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு யார் சொல்லித்தரது? ஆரம்பத்திலேயே போய் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி, இப்படி போய் இந்த செல்ஃபோனில் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம், உங்களை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதை இன்டெப்த் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு நாளைக்கு இந்த இளைஞர்கள் பெரியவர்கள் கூட சராசரியாக 150 முறை இந்த செல்ஃபோனை எடுத்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம். 150 முறை. இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் செல்ஃபோனிலே செலவு செய்கிறோம். செல்ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுதா, நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் நினச்சி பாருங்கள். 6 மணி நேரம் அங்கே 7 மணி நேரம் படிக்கிறவன் ஐஐடியில் போகிறான், 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். இங்கே 6 மணி நேரம் தொலைச்சிட்டு ரோட்டில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அலையிறான். இதில் இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? மார்க் ஜூக்கம்பெர்க் யார்? ஃபேஸ்புக்கோட சிஇஓ. அவனை அமெரிக்க செனட்டுக்கு கூப்பிட்டு, எங்கிட்ட இந்த ஃபேஸ்புக்கு ஒரு பைசா கூட நீ காசு வாங்குறதில்ல, அந்த அப்ளிகேஷன் அந்த செயலிக்கு எப்படா கோடி கோடியாக கொட்டுதுன்னு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே தவிர்க்கவே முடியாதபடி ஒளிருகின்ற விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை பார்ப்பதற்காகவா உனக்கு நேரம்? ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? அந்த விளம்பரங்களை பார்க்காமல் நீங்கள் எந்த செய்தியையும் பார்க்க முடியாது. எங்களோடையே இணைந்திருங்கள். அடுத்து வருவது மிக முக்கியமான செய்தி. அப்படியே உட்காந்து என்னடான்னு பார்ப்பான். ஏதோ நம்ம வந்து திடீர்னு வந்து ஐஐடியில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்ல போகிறோம் போல் இருக்குன்னு. இந்த சினிமா நடிகர்களும் பிரிந்தார்களா இருந்தார்களாமா. உனக்கு இது தேவையா? இப்படித்தானே நீங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்கள். அப்போது இந்த செல்ஃபோனை அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வந்தால், இது மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த செல்ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகின்றன. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்ள. ஆசிரியர்களும் கவனிச்சுங்க. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செல்ஃபோன்களிடம், அந்த செல்ஃபோன் அப்ளிகேஷன் வைத்திருப்பவர்களிடம், ஃபேஸ்புக், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஓடிடி போன்றவர்களிடம் ஒரு மிகப்பெரிய போட்டியே நடக்கிறது. உன் இடத்த, உன் நேரத்தை நீ எப்படி செலவு பண்ணுங்கிறத அவன் முடிவு பண்ணுறான். அதுக்காக கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி 1000 கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறார்கள். இது ஏதோ அகஸ்மாத்தாக போய் நீங்கள் மாட்டிக்கிறது இல்லை, திட்டமிட்டு விதிக்கப்படுகின்ற வலை, விரிக்கப்படுகின்ற வலை. இது எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு செல்ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, உடனே உங்கள் மனசு வந்து ஒரு மகிழ்ச்சியான கிளர்ச்சி நிலைக்கு போயிடும். எத்தனை பேர் பார்ப்பான்? நம்ம போட்டிருக்க மெசேஜை, நம்ம போட்டிருக்க செய்தியை, நம்ம ஃபோட்டோவை
உடனே வரும், ஹே யூ ரிசீவ்டு 10 likes அப்படின்னு. உடனே சொல்லுவேன், டேய் 10 பேர் என் ஃபோட்டோவை பார்த்து லைக் பண்ணியிருக்காண்டி அப்படின்னு சொல்லுவேன். இதை போல் ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் இருக்க, உன் ஃபோட்டோவை யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படிங்கிற நிரல் வரிசையையும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் முழுவதுமாக தெரிந்து வைத்து உனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அனுப்புவார்கள். 10 பேர் உனக்கு லைக் போட்டான்னா அதில் 9 பேர் உண்மையிலே விரும்பி போடுறதில்ல. அவன் ஏதாவது போட்டால் நீ லைக் போடணுமேங்கிறதுக்காக போடுறானா, அது கூட தெரியாமல் முட்டாள்தனமாக நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோன்னா நம்மளை விட முட்டாள் உலகத்தில் யாராவது உண்டாது? எத்தனை பேருக்கு தெரியும் இது? புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போது மனித உளவியலை நம்மை விட அவன் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கான். என்ன மனித உளவியல் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறது இந்த செல்ஃபோனில் தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை பாராட்டுவதற்கும் நம்மை புகழ்வதற்கும் இந்த மனித மனம் ஏங்கி தவிக்கின்றது. இந்த மாதிரியாக ஒரு உளவியல் இருக்கிறத நம்மளை விட அவன் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால் அவன் அப்படி செய்கிறான். அதில் நம்ம மாட்டிக்கிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ பேர் ரீடு ஹேஸ்டிங். அவன்கிட்ட ஒரு பெரிய கேள்வியை ஓப்பனாக ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறார். அவன் சொல்கிறான், ஃபாரினில் உனக்கு யாரா போட்டி, யூடியூபா ஃபேஸ்புக்கா? அதெல்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை சார். ஓப்பனாக சொல்கிறான், இந்த இளைஞர்களினுடைய பகல் நேரத்தை பூரா திருடிட்டோம். ராத்திரி அவன் தூங்குறான்ல, அந்த நேரத்தை எடுத்தால் இன்னும் டபுள் ஆக்கலாம் எங்களுடைய வருமானத்தை. அதுக்காக நைட் மோட் டார்க் மோடெல்லாம் கொடுக்குறோம் சார். அந்த முயற்சியில் தான் இப்போ ஈடுபட்டிருக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டார்க் மோடு கண்ணு கெட்டு போகுது. நைட் மோடு ராத்திரி போகும்போதே செல்ஃபோனோட பெரியவர்களும் சரி படுக்கைக்கு போக வேண்டியது, 2 மணி வரைக்கும் நோண்டிகிட்டு இருக்க வேண்டியது. பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை தேண்ட வேண்டியது. பைத்தியக்கார மாதிரி ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்காமல் சட்டையில் பட்டன் போட்டோமா, எங்கே காலேஜ் போகிறோம், என்ன படிக்க போகிறோம், அம்மா என்ன சொன்னாங்க, என்ன சாப்பிட்டோன்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி அலைய வேண்டியது. அமெரிக்காவிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக் மேனுவல்னு ஒரு ஃபோர்ட்நைட் மேகசின் வருது. இந்திய இளைஞர்கள் 50% போர் செல்ஃபோன் அடிக்ட், 25% பேர் கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூன்னு. அவன் சொல்கிறான் 25% பேருக்கு மனநல மருத்துவம் இளைஞர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் தேவை. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டான். இப்போ நம்ம பிள்ளைகள் அப்படி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் படுற பாடு என்ன ஆகும்? இதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த செல்ஃபோனை எடுத்திங்கன்னா ஒரு இமெயில் வந்தாலோ அல்லது ஒரு மெசேஜ் வந்தாலோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நெட்டு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அது? நெட்டு கனெக்ஷன்லாம் இல்லாமலாம் இல்லை, உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக கொஞ்சம் நேரம் அதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் பார்க்குற நேரம் அதிகமாக தான் அவனுக்கு காசு. எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? தயவு செய்து மாணவ செல்வங்களே, இந்த செல்ஃபோனை, கம்ப்யூட்டர் திரையை உபயோகமான காரியங்களுக்கு நீங்கள் உபயோகித்தால் உங்களை விஞ்ச யாரும் இல்லை. தவறான காரியங்களுக்கு உபயோகித்தால் உங்கள் வாழ்க்கை கெட்டுப்போவதை யாராலும் தடுக்க முடியாது. பெற்றோர்களுக்கு மட்டும் ஒரு 10 நிமிடம் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். பிள்ளைகளுக்கு இவ்வளவு சொன்னோன்னு பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் ஒரு அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி மகிழ்ச்சி. நம்ம சொல்ல முடியாத இவர் சொல்கிறாரு என்ன. உங்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை கேட்பதை விட நீங்கள் செய்வதைத்தான் செய்யும். சின்ன குழந்தைங்களை படிக்க வைக்கிற 10வது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 1வதுலேருந்து படிக்க வைக்கிற பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அதற்காகவே இந்த உபயோகமான பதிவு. தயவுசெய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும், நீங்கள் சொல்கிறத செய்யாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம சொன்னால் ஒழுங்கா படுறா 200 மார்க் வாங்குன்னு சொன்னாக்க அது செய்யும்னு நினச்சிட்டு நீங்கள்லாம் சொல்லிடுறீங்க. 35 ஆண்டுகள் காவல்துறையிலே உயர் அதிகாரியாக பணிபுரிந்து 15 ஆண்டுகள் உலகம் முழுவதும் பேசி 2000த்திற்கும் அதிகமான கூட்டங்களில் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகளை பார்த்த நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல இருக்கின்றேன். ஆல் பேரண்ட்ஸ், ஒரே நிமிஷத்தில் சொல்லுவேன், ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட், ஒன்லி பேரண்ட்ஸ் நாட் ஸ்டூடெண்ட்ஸ். வலது கையை மட்டும் எல்லோரும் தூக்குங்க. அப்படியே வச்சுருங்க, பரவாயில்ல எல்லோரும் தூக்கிட்டீங்க. இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்களே,
ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட், ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். அப்படியே வச்சுருங்க. இதை எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க செய்யாது, நீங்கள் செய்கிறத செய்யணும் உங்களுக்கு நிரூபிக்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படின்னு நான் கன்னத்தை தொட சொல்லிவிட்டு நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நான் செய்ததைத்தான் அத்துணை பேரும் பார்த்தீங்களா? பிள்ளைங்களை பாருங்கள், நான் செய்ததைத்தான் அத்துணை பேரும் செய்திருக்கிறேன். 1 மணி நேரமாக கத்திட்டு இருக்கேன். நான் செஞ்சதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே ஒழிய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை. எப்படி உங்கள் பிள்ளைங்க செய்யும்? 24 மணி நேரத்தில் எப்பெல்லாம் முழிச்சிருக்கிறோமோ மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா பிள்ளைங்களை பார்த்து சீரியல் பார்க்காத பாருங்க. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல்ஃபோன் யூஸ் பண்ணாதப்பா, அது ரொம்ப தப்பு. எவன் கேட்பான்? நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள். ஏன் அப்படி பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மேடம் ஜெனி கோல் என்ற ஒரு உளவியலாளர் அற்புதமான கருத்தை பதிவு செய்கிறார். பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை தெரிந்திருந்தாலும் கூட முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் கேட்குறாரு, ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, அதனால் இப்போ அதை விட ஒரு 5 நிமிஷம் அதிகமாக பேசுகிறேன். அவர் இந்த பிள்ளைங்களை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து அவர் சொல்கிறார், புள்ள பிறக்கும்போது அது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குதுன்னா, புள்ள அம்மாட்ட சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். தயவு செய்து பெற்றோர்களே என்னை இந்த உலகுக்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. ஏனென்றால் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் கேட்டதில்லை, நான் ஒருபோதும் வரம் கேட்டதில்லை. என்னை பெற்றெடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டது, முடிவு செய்தது, கடவுளிடம் வேண்டியது உங்கள் மகிழ்ச்சிக்காக, உங்கள் பரம்பரை தலைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பிள்ளையாக என்னை பெற்றெடுத்தது நீங்கள்தான். ஒழுங்காக என்னை வளர்த்தெடுங்கள் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறதாம். எத்தனை சத்தியம் பாருங்க, பிள்ளைங்க கைதிட்டுறது. அப்படின்னா பிள்ளை பெற்றால் மட்டும் பத்தாது, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் சொல்கிறான் புறநானூரில், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது அம்மாவுடைய வேலையாம். அவனை பெரிய புத்திசாலியா, அறிவாளியா, நல்ல பிள்ளையா, ஒழுக்கமாக வளர்த்தெடுக்கிறது அப்பாவுடைய வேலையாம். பரவாயில்ல, இங்கே நிறைய பேர் அப்பாக்கள் உட்காந்துருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பள்ளிக்கூடங்களில் 10,000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் நான் பேசியிருக்கேன். ஃபுல்லாக பேரண்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அம்மாவாக உட்காந்துருப்பாங்க. என்ன இந்த அப்பாலாம் நினச்சிக்குவாங்கன்னா, அதெல்லாம் அம்மா வேலை, காலையில் புறப்பட்டு விடுறது, எழுப்பி விடுறது, படிக்க வைக்கிறது, டீ போட்டு கொடுக்குறது, ஸ்கூலில் கொண்டு போய் வைக்கிறது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் அம்மாவோட வேலை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஈன்று புறந்தறுதல் பெற்று கொடுக்குறதாண்டா என் வேலை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேங்கிறான். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நன்றிங்கிறார். ஏன்னா புள்ள அவனா கேட்கலாம், அவனா பிறக்கலை, நீ தாண்டா பெத்த. அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா உண்டாக்கி காமிக்கிறது அவனுக்கு நீ செய்கிற நன்றியா, இல்லைன்னா அவன் கெட்டு போயிட்டானா அது பாவமா. திருவள்ளுவர் சொல்கிறார். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? இப்போது இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டில் மகாத்மா காந்தி ஸ்கூலில் ஸ்டேட் ஃபஸ்ட் ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, வரும்னு நம்புகிறேன். வந்து மேலே வரும்போது அம்மா மேலே அழைச்சிட்டு வருவாங்க. அப்பா வேகமாக வெள்ளை சட்டை போட்டுட்டு ஜம்முன்னு வருவார். வந்து இப்போ அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க படிக்க வைக்கிறதுக்குன்னு சொன்னால, பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு வேலை நமக்கு இல்லைன்னு அப்பா நினச்சிட்டு இருப்பார். அது கொடுத்தா போதும் அப்படின்னு. மேலே வந்தோடனே அந்த பிள்ளைக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. தள்ளி நின்று அப்படின்ட்டு ஜம்முன்னு ஃபோட்டோ கொடுப்பார். ஸோ அதோட நிறுத்த மாட்டார். பாத்தியாடி என் பொண்ணை எவ்வளோ புத்திசாலின்னு அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது அந்த பொண்ணை உருப்படாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு அதே அப்பா அம்மாவை கேட்பார். இது எந்த விதத்தில் நியாயம் நினச்சி பாருங்கள். தாயையும் விட்டு வைக்கவில்லை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதிலிருந்து என்ன தெரியுது? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே,
அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா எழுதுகிறார். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்ரபதி சிவாஜி தன்னுடைய சுயசரிதையிலே முதலிலே எழுதுகிறான். இதோ எரிகிறதே தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொன்னேன். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க டீச்சர் ஒரு லெட்டரை கொடுத்து இதை உங்கள் அம்மாட்ட கொண்டு போய், நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன், உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்கிறார். அதை படித்த அம்மா குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க. என்னம்மா எழுதியிருக்குங்கிறான். 10 வயசு பையன். ஒரு நிமிடம் நின்று நிதானித்த அந்த தாயினுடைய ஒரு சொல் வெல்லும். நீ ரொம்ப புத்திசாலி, ஸ்கூலில் படிக்கிறத விட லைப்ரரியில் நிறைய புக்கு இருக்குது, அங்கே போய் படிக்கணும்னு எழுதியிருக்காங்கடா, அந்த சந்தோஷத்தில் அழுகுறேங்கிறான். சரிம்மா நாளையிலேருந்து லைப்ரரிக்கு போகிறேங்கிறான். 27 ஆண்டுகள் லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நான்சின்னு அவங்க அம்மா பேர். அம்மா இறந்து போகிறாங்க. அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாக இருக்குன்னு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான் வேறு வீட்டுக்கு. ஒரு கடிதம் கீழே விழுவுது. அதை எடுத்து படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் குலுங்கி குலுங்கி அழுகிறான். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உங்கள் புள்ள மூளை இல்லாத புள்ள, மூளை வளர்ச்சி இல்லாத புள்ள, இது அற்புதமான பள்ளி, இந்த பள்ளியில் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டோம். ஆனால் அந்த தாய் சொன்னதை அப்படியே மாற்றி சொன்னாள். அதை நம்பி அவன் படித்தான். டைரியை எடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதுகிறான். உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகிறார். ஒரு அம்மா நினச்சா பிள்ளைய எப்படி மாற்ற முடியுது பாருங்க. அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா. ஒழுக்கக்கேடான, முட்டாளான, திருடுகிற, கொலை செய்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்து உண்டாக்குவதை விட பிள்ளைங்களே இல்லாமல் போகிறது நல்லதுன்னு நான் சொல்லலை, சங்க இலக்கியம் சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோர்களிடம் வந்து அணையும். சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும், அன்பு செலுத்துகிறீர்களா என்று பார்க்கும், நேரம் செலவு செய்கிறீர்களா என்று பார்க்கும். இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் கொஞ்சம் உளவியல் நான் சொல்லுவது கொஞ்சம் கொஞ்சமாக போய் நட்பு வட்டாரத்தில் சேரும். நட்பு வட்டாரம் தீய வட்டாரமாக அமைந்தால் பெற்றோர்கள் தயவுசெய்து பிள்ளைகள் யார்கிட்ட பழகுறாங்கன்னு பாருங்கள். ஸ்கூலில் சேர்த்தா மட்டும் பத்தாது, பிள்ளைங்க யாரோட பழகுதுன்னு பாருங்கள். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்ங்கிறது தமிழ் இலக்கியம் சொல்லுதுங்க. தாமரை பூத்த தடாகத்தில் அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேர்றதான் நல்ல பிள்ளைங்க 2 சேர்றது. காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா முட்டாள்கள், கெட்ட பழக்கம் உள்ளவர்கள், ஒழுக்கக்கேடானவர்கள் 4 பிள்ளைங்க சேர்றது. நீங்களாம் அன்னப்பறவையாக இருக்கணுமா, காகமாக இருக்கணுமா? அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகள் வளரும்போது, அந்த பிள்ளைகள் உங்களிடமிருந்து வந்து அணையும் போது அவங்க கேட்குறதெல்லாம் சொல்லணும், அவங்ககிட்ட நேரத்தெல்லாம் செலவு பண்ணணும். ஒரு நாளைக்கு பிள்ளைங்களை எழுப்பி விடும்போதுங்க 3 நேரம் சொல்கிறான் உளவியலில். காலையில் பிள்ளைங்க சின்ன குழந்தைகளை 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கீங்க. சின்ன குழந்தைகளை பெற்று வளர்க்குற பெற்றோர்களே, தயவுசெய்து நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இதை மட்டும் தெரிஞ்சுங்க. காலையில் பிள்ளைங்களை எழுப்பும்போது, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது, ராத்திரி தூங்க வைக்கும்போது, இந்த 3 நேரத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் தோக்கிறதே இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? 6 மணிக்கு பிள்ளை எழுந்திரிக்கணும், 7 மணிக்கு 7:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. 5:45 ஒரு அலாரத்தை வச்சு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பிள்ளைய போய் எழுப்புனா, அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷமா, அது சொல்லாத பிள்ளையே இருக்காது. 10 நிமிஷம் வாங்கும், தூங்குடா கண்ணா, நீ எவ்வளோ நல்ல பிள்ளை, 10 நிமிஷம் கழிச்சு எழுப்புனா அது தயாராகிக்கும். போய் எழுப்புனீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு அம்மா தோலை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வரும். அதை செய்யாமல் உங்களுக்கு ஆஃபீஸ் போகிற வேலை அவசரத்தில், இல்லை உங்கள் வேலை அவசரத்தில் 6 மணிக்கு எழுப்ப வேண்டிய பிள்ளைய நேரத்தை நீங்கள் விட்டுட்டு 7 மணிக்கு போகிற பிள்ளைய 6:45 போய் எரும மாடு, ஆட்டோ வந்துடும், பஸ்ஸு வந்துடும், எந்திரி அப்படின்னு ஒரு உதச்சா படால்னு எந்திரிக்கிற பிள்ளை பகல் பூரா பதட்டமாக இருக்கான். இதுக்கு யார் காரணம்? பிள்ளைங்களா காரணம்? சாயந்தரம் வந்தோடனே இன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடந்துச்சுன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுமா. போய் முகத்தை கழுவிட்டு போய் படி, டியூஷன் போ. எப்படி உங்கள்கிட்ட பேசும், எப்படி உங்கள்கிட்ட சொல்ல நினச்சதை கூட சொல்கிறதுக்கு நீங்கள் நேரம் தர்றது இல்லையே. ராத்திரி தூங்க வைக்கும்போது மிகப்பெரிய உங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை, மிகப்பெரிய ஆட்களை, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கள சரித்திரத்தை இதெல்லாம் சொல்லி பிள்ளைங்களை ஒரு 10 நிமிஷம் கூட இருந்து தூங்க வச்சா நிம்மதியாக தூங்கி காலையில் நல்லா எந்திரிக்குதான். இதை எல்லோரும் செய்வதில்லை என்று நான் சொல்லவில்லை, பல பேர் செய்வதில்லை. இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம்.
குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். ஒரு டீச்சருக்கு 30 பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை. யாருக்கு பொறுப்பு அதிகம்? தயவு செய்து பெற்றோர்களே, ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள். தண்டிப்பது வேறு, கண்டிப்பது வேறு. தண்டிப்பது சட்டப்படி தவறு, கண்டிப்பது தவறல்ல. ஒழுங்காக படிக்கணும்னு டீச்சர் சொன்னால் என் பிள்ளைய எப்படி சொன்னேன்னு கொடி பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் தெரியுமா? புள்ள உருப்படாமல் போயிடுச்சுன்னா பிற்காலத்தில் என்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகளால் குற்றவாளிகளாக தண்டிக்கப்படுகின்ற பிள்ளைகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆசிரியர்களும் கண்டிக்க மாட்டாங்க, நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க. பிள்ளை எப்படி உருப்படும்? நினச்சி பாருங்கள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? பிள்ளைகள் தான் மிகப்பெரிய சொத்து. குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. எவ்வளோ எப்படி சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்க. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே மிகப்பெரிய சொத்து உயிருள்ள உன் புள்ள தாண்டா. 100 மாடி கட்டடம், 100 கோடி வீடு, 100 ஏக்கர் நிலம்லாம் இல்லைங்கிறார். சமீபத்தில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசிட்டு டல்லஸில் பேச போகும்போது ஒரு வெள்ளை ஒரு அமெரிக்கர் இருந்து ஒரு கேள்வி கேட்டார். நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்கிட்ட கேட்டார், why Indian mothers are very much worried about their kids' education. They are ready to sacrifice anything and everything for the purpose of education. அப்படின்னு ஒரு அமெரிக்காக்காரன் கேட்குறான். இந்திய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு ரெடியாக இருக்காங்களா, ஏன் இந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். உடனே பக்கத்தில் ஒரு தமிழ் பெண் எந்திரிச்சு, சார் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கள் சார், ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு. எனக்கு புரியல, என்னடா இவன் அமெரிக்கன் கேள்வி கேட்குறான், தமிழ் பொண்ணு எந்திரிச்சு நல்ல பதில் கேட்குதுன்னா. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொன்னாங்க 2 பேரும் லவ் மேரேஜ்னு. இந்த பொண்ணு தமிழில் வளர்த்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிது, அதுக்காகவே உங்களை மாதிரியெல்லாம் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிது. அவன் 20 வயசானா போடா நீ மேஜர் எங்கேயாவது போய் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுன்னு வளர்க்கணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை வச்சுட்டான். நல்ல பதிலை சொல்லுங்கன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. இதுதான் மேட்டர்னு தெரிஞ்சோன்னா நான் சொன்னேன், மை டியர் இங்கிலீஷ் மேன், டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ எ வெரி குட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் இண்டியன் மதர்ஸ் வாண்ட்ஸ் their children to be better than her husband. புரியுதா? எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய கணவனை விட தன் பிள்ளைய புத்திசாலியாக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கடா, உன்னை மாதிரி முட்டாளா இல்லாமன்னு சொன்னேன். அவன் யூ பெட் மீ வித் மை ஓன் சப்பல் அப்படின்னா. அப்படிலாம் இல்லை, அதுக்கெல்லாம் சொல்லலை. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்ட்டு போயிட்டார். தன்னை விட தான் பிள்ளை புத்திசாலியாக இருக்கிறதாண்டா உலகத்தில் உள்ள எல்லாமே விரும்புகிறாங்க. அதை நாங்கள் படிச்சிருக்கோம், நீ படிக்கலைன்னு சொன்னேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கிற நேரம். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யவில்லை என்றால் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போய் விடுவதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன். பால் திரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல கூடவே இருக்கிற பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்பவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். சொல்லி பாருங்கள், எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்குதான்னு சொல்கிறீங்களா? நம்ம சொல்கிறோமா? 100 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும். இங்கே உட்காந்துருக்கிற பெற்றோர்களில் எத்தனை பேர் 100க்கு 100 வாங்கியிருப்பீங்க? மார்க் வேண்டாம் என்பதல்ல நான் சொல்லுவது. ஆனால் பிள்ளைகளிடம் 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவது தான் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய அடிப்படை பண்பு என்று அடித்து சொல்லுவேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. என்னுடைய நேரம்
கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. ஆசிரியர்களுக்காக ஒரு நிமிடம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். நான் ஏதோ கோட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு பேசுகிறேன், பெரிய காவல்துறை அதிகாரி, நாடறிந்த பேச்சாளர்னு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களாம் நினச்சிக்காதீங்க. ஆசிரியர்களை பெற்றோர்கள் ஏன் மதிக்க வேண்டும், பிள்ளைகள் ஏன் மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மை சம்பவம். நான் 8வது படிக்கும்போது பூதலூர்லேருந்து தஞ்சாவூரில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பிளேக் ஹை ஸ்கூல்னு பேர். எங்கள் அம்மா 1 லிட்டர் பால் கறந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு லிட்டரை எங்கள் ஊரில் விற்றா 50 பைசா, தஞ்சாவூரில் ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் கொடுத்தாக்க ₹1. அந்த மீதி உள்ள பணத்தை வச்சு தான் சீசன் டிக்கெட் எடுப்பேன். ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் ஏழ்மையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி முன்னேற வேண்டும், முடியும், சராசரிகளும் சக்கரவர்த்தி ஆகலாம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த பதிலை சொல்லுகின்றேன். அப்படி ஏறும்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு அது மாதிரி போகிறேன். கணக்கு பாடத்தில் யாரெல்லாம் 9வது வகுப்பில் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அப்போ SSLC உங்கள் மாதிரி நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ரவீந்திரன் சாருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்களும் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அப்போது ஸ்பெஷல் கிளாஸுக்கு 25 பேர் குறைச்ச மார்க் வாங்கினவன் நடந்து போகிறோம். மத்தியானம் 12 மணிக்கு மணலில் நடந்து கடைசி வரைக்கும் போகணும். நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த லைனில் இருந்து ஓடி கிளாஸ்க்குள்ளே நுழையிறோம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் விசில் வச்சுக்கிட்டே அவர் வரல, ஏன்டா லைனை விட்டு ஓடினான்னு அந்த விசில் அப்படி சுற்றினாரு. எனக்கு தலையில் இந்த இடத்துல அடிச்சிருச்சு. ஏஎஸ் ஜார்ஜ்னு உதவி தலைமை ஆசிரியர், அவர் தான் எங்களுக்கு வகுப்பாசிரியர். டே அடிக்காத அப்படின்ட்டு வந்தார். இல்லை சார் லைனை விட்டு ஓடினா அதுக்காக அடித்தேன்னார். அவன் 2 பேர் காலை பாடுறான் முட்டாள்னார். அவர்கிட்ட சொன்னார். காலை பார்த்தா எங்கள் 2 பேர் காலில் தான் செருப்பு இல்லை. என்னடா ஆச்சு உங்கள் செருப்புன்னு கேட்டார். ஏஎஸ் ஜார்ஜ் உதவி தலைமை ஆசிரியர். இல்லை சார், நான் பால் கொண்டுட்டு வர்றேன், ஒரு கையில் புத்தக பை வச்சுட்டு ட்ரெயினில் ஃபுட்பாலில் ஏறினேன், பழைய செருப்பு ஊக்கு போட்டு வச்சுருந்தேன், பின்னாடி உள்ளவன் ஃபுட்பாலில் மிதித்தான் சார், அருந்து 2 லைனுக்கும் பிளாட்ஃபார்முக்கு இடையில விழுந்துச்சு, இன்னொரு செருப்பை போட்டு வந்துட்டான், அதனால் செருப்பு இல்லை சார், கால் சூடு தாங்கல, அதனால் ஓடினேன். இன்னொருத்தனை கேட்டார். அவன் செருப்பே இல்லை சார். எப்படி அமைதியாகிட்டீங்க பாருங்கள். பிள்ளைகளுக்கு வறுமையை சொல்லி வளருங்கள்னு சொன்னால அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வா, சாயந்தரம் என்னை ஆஃபீஸில் பாருன்ட்டு போனார். வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்திலிருந்து வருகின்ற ஏழை பிள்ளைகள் புத்தக சுமையோடு சேர்த்து முதுகிலே புத்தக சுமையோடு சேர்த்து மனச்சுமையோடு உங்களிடம் படிக்க வருகிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இவர் சொன்ன உடனே எங்கள் அம்மா அடிப்பாங்க சார்ண்ணே. பரவாயில்லையே, நல்லா வளர்த்துருக்காங்களே, ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன், அடிக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா என்கிட்ட பேச சொல்லுனார். அப்போ அவர் போட்டிருந்த ஷூவை பார்த்தேன், பளபளன்னு போட்டிருந்தார். ஷூ வேணுமாடான்னார். இல்லை சார், இது வாங்கி கொடுத்ததே பெருசு, ஷூ வேணும்னா என்சிசியில் போய் சேர்றா, ஷூ தருவான், நல்லா பாலிஷ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு உட்காருனார். 2 பேரும் உட்காந்தோம். நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலைன்னா, கணக்கிலெல்லாம் இப்படி ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா, 9வதுல சொல்கிறார், கடைசி வரைக்கும் ரோட்டில் செருப்பு இல்லாமல் தான் தெரிவேன். ரோட்டில் தார் போடுறவனெல்லாம் பார்த்துருக்கியா, அனலில் வேகிறத, அந்த மாதிரி தான் வேலைக்கு போனார். நடுங்கிட்டோம் 2 பேருமே. அன்றைக்கு எடுத்த புத்தகத்தை வைக்கவே இல்லை. படித்து ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பி ஆகி, தஞ்சாவூரில் செந்தில் வேலன் ஒரு எஸ்பி இருந்தவர், ஐபிஎஸ் ட்ரைனிங் போனார். அங்கே எனக்கு திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. நான் தஞ்சாவூர் போகிறேன். இந்த வாத்தியாரை எப்படியாவது பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. 85 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு சார், அவர் மிஷின் ஷீட்டில் தான் இருக்கார் சார், நல்லா இருக்கார், ஆனால் வீல் சேரில் தான் இருக்கார். நாங்கள் பார்க்கலான்ட்டு கமாண்டோ எஸ்ஐ கூட வர்றாரு, ரிவால்விங் லைட்டோடு அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். தஞ்சாவூர் மிஷின் ஸ்ட்ரீட்டில் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு, கிறிஸ்டின். அவர் உள்ளே போனோன்னே கமாண்டோ எஸ்ஐ ஓடி போய், சார் ஐயா வர்றாருண்ணா. அவர் எப்பொழுதும் உள்ள தோனியில் கேட்டார், யார் ஐயா? இங்கே நான் தான் ஐயான்னார். உடனே நான் சொன்னேன், சார் அவனுக்கு ஐயாவை சொல்கிறான் சார், எனக்கே ஐயா நீங்கள் தானே, அவனுக்கு தெரியாது அப்படின்னு இறங்கி போய் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்தா. எனக்கு அடையாளம் தெரில என்ன. அவருக்கு கேப்பை கழட்டிட்டு கும்பிட்டேன். எனக்கு தெரியுதா சார்ண்ணே. நிறைய பேர் படிக்கிறாங்க தம்பி, நீ என்ன எஸ்பி மாதிரி இருக்க, பெரிய காரில் வர்றியா அப்படின்னாரு. இல்லை சார், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரில, எனக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார்ண்ணே. இந்த ட்ரெயின்லேருந்து படிப்பியாடா, அவனா நீ எஸ்பி ஆகிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே என்னை காலிலேருந்து தலை வரைக்கும் யூனிஃபார்மில் பார்த்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி காலில் போடுறதுக்கு எனக்கு செருப்பு கூட இல்லை சார், உங்கள் அட்வைஸை கேட்ட பிறகு நான் பெரிய காவல்துறை உயர் அதிகாரியாக உயர்ந்து நான் போட்ட ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் த கிரேட், ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு.
உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்த அலெக்சாண்டரிடம் சென்று ஒரு கேள்வி கேட்டார்கள், உலகத்தை எப்படியடா ஜெயித்தாய் என்று. அலெக்சாண்டர் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்றான். கல்வியுடைமை பொருளுடைமை இரண்டு செல்வமும் செல்வம் எனப்படும். இல்லார் குறையிறந்து தம்முன் நிற்பபோல் தாமும் தலைவணங்கி தாளப்பெறின்கிறார் இலக்கியத்தில். உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றம் கற்றார் கடையரே கல்லாதவர். வாதியார்கிட்ட போய் ஏழை ஒருத்தன் பணக்காரன்ட்ட உன்ட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சம் உதவி கொடுன்னு கேட்குற மாதிரி அறிவுள்ள மனிதர்களிடம் போய் கெஞ்சி அறிவை வாங்கிக்கிறவன் எவனோ அவன் தான் வாழ்க்கையில் உருப்பிட முடியும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் செத்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். இந்த மகாத்மா பள்ளியானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Your message resonated deeply within us. Thank you, sir, for being a part of our special day.